சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், மனதெங்கும் காயங்களாய். கல்லடிகள் தாங்கிய கள்ளிச்செடி போலவே அழுகிறேன் சோகங்களால். அது அம்மைக்கு காலில் கட்டு, பிள்ளைக்கு நாய் கடிச்சிச்சு. என்னது இதை யார்கிட்டயாவது போய் சொல்லணும். இந்த ஆன்ட்டியா இப்படி ஓடாங்க? தெரியல, ஏதோ ப்ராப்ளமா இருக்குமோ? இருக்கலாம். ஏன் மேகலா, ஏமா இந்த ஓட்டம் ஓடுதா? அது பாட்டி, பூஜாவை நாய் கடிச்சிட்டான் பாட்டி. நீலாக்களுக்கு மூவா இருக்கல்ல அவளை. ஐயே, இது என்னம்மா நீலாளுக்கு வந்த சோதனை. ஏ மேகலா, நீ ஏன் இப்படி வாடா? எக்கா, நீலாக்காளுக்கு மோள நாய் கடிச்சிடுச்சான். அந்த பிள்ளை காலேஜுக்குள்ள போகு, அந்த பிள்ளையா நாய் கடிச்சு. ஸோ யாருக்கு யாருக்கு எப்பப்போ என்னென்ன பண்ணுவனே சொல்ல முடியல. ஏக்கா ஏக்கா, வாங்க கொஞ்சம். ஏன் மேகலை, ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வர? சொல்லு, என்ன விஷயம்? ஏக்கா ஏக்கா, பூஜா இருக்கல்ல நிலக்கழுகுமோ, அவளை நாய் கடிச்சிட்டாங்க. நல்லா என்ன மேகலா சொல்ல? என்ன ஆண்டி, பூஜாவுக்கு என்னாச்சு? பூஜாவை நாய் கடிச்சிட்டாமக்கா. ஐயோ, எப்போ? இப்பதான் சூர்யா சொல்லிட்டு இருந்தா என் தங்கச்சியை நாய் கடிச்சிட்டுன்னு. எக்க வாரியெல்லாம் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரி மேகலா, போவோம் போவோம். நயன்தாரா தம்பி வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கான் மக்களே, முழிச்சு அழுவான். நீ போ, அவங்கிட்ட போய் இருப்போ. என்ன பியான் புளுத்து கிடக்காப்பா, பியான் புளுத்தாளுக்கு. ஏக்கா, ஒரு எட்டு வசந்திய கிளம்பி கூட்டிட்டு வருவோமா? நான் கேட்கன்னு நினைச்சது சொல்லிட்டா. வா போ. வசந்தி அக்கா, வசந்தி அக்கா. என்ன மேகலா, திரும்பவும் திடீர்னு வந்திருக்கிறேன், என்னாச்சு? ஏக்கா, பூஜால நாய் கடிச்சிட்டாம்ல, நல்லா கடிச்சு விட்டான், பார்த்துக்கிடுங்க. ஐயே, எப்படி மேகலா, நல்லா கடிச்சு விட்டோ? ஆமாக்கா, சூர்யா தான் என் தங்கச்சியை நாய் கடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு இருந்தான், பார்த்துக்கிடுங்க. ஐயே மேகலா, வா நம்ம ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம். சும்மா கொடுத்துருப்பாவனே வாங்கிட்டு வந்துருப்பாவம்மா. நீலாக்கா, பூஜாக்கு எப்படி இருக்கு? ஏன் மேகலா, பூஜா நல்லா தானே இருக்கா? என்ன எல்லாரும் வந்திருக்குது, என்னாச்சு? நீலா, பூஜாவை நாய் கடிச்சிட்டுனாவ, என்னாச்சு அவளுக்கு? மேகலா தான் சொன்னா, பூஜா நாய் கடிச்சிட்டுன்னு சொல்லி எங்களை கூட்டிட்டு வந்தா. மேகலா, பூஜா நாய் கடிச்சிட்டு வந்துட்டு யார் சொன்னா? எக்கா, அவன் சூர்யா தான் சொல்லிட்டு இருந்தான் என் தங்கச்சியை நாய் கடிச்சிட்டுன்னு. எங்க அம்மையை அடிச்சுக்கிட்டு வசந்தி ஆண்டி எதுக்கு இங்க வந்தாவ? பூஜா நல்லா தானே இருக்கா மேகலா, அதுக்கப்புறம் எதுக்கு அவளை நாய் கடிச்சிட்டுன்னு சொன்னிய? என்னது, எனக்கு நாய் கடிச்சிட்டானா? நல்லா தானே இருக்கேன், எதுக்கு இந்த வசந்தி ஆண்டி இப்படிலாம் சொல்லாவ? நல்லா இருக்க பிள்ளை எதுக்கு இப்படி நாய் கடிச்சிட்டுன்னு சொல்லி மொத்த ஊரம் கிளம்பி வந்திருக்கிறியா? எக்க, நான் சொல்லலக்கா, சூர்யா தாங்க சொல்லிட்டு இருந்தா. உங்க மொவன்ட்ட முதல்ல கேளுங்க. சூர்யா, அங்க வாமுன. பெரியம்மா, எல்லாரும் வந்திருக்காவ, என்னாச்சு? சூர்யா, நீ பூஜாவை நாய் கடிச்சிட்டு யார்ட்டையும் சொன்னியா? இல்ல பெரியம்மா, நான் யார்ட்டையும் சொல்லல. என்னாச்சு? சூர்யா, நீ சர்ச்சு பக்கத்துல இருந்து சொன்னால என் தங்கச்சிய நாய் கடிச்சிட்டுன்னு. சூர்யா, சிரிக்காம உண்மையை சொல்லு. பெரியம்மா, இப்போ ஒரு புது பாட்டு வந்திருக்கு பெரியம்மா,
எப்படின்னா என் தங்கச்சி என் நாய் கச்சிச்சுப்பா, அந்த நாயை துரத்த போனப்பா, அது வெறி நாயா இல்ல சொறி நாயா அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு பெரியம்மா, அதுதான் பாடுனேன். என் தங்கச்சி நாய் கடிச்சிருக்குன்னு இல்லாம பாட்டு வந்திருக்கு. ஆமா பெரியம்மா. எங்க அண்ணனை நாய் கடிச்சிருக்குன்னு பாட்டு வரலையாக்கும்? ஓ, அதுக்குதான் மேகல் ஆண்டி ஓடி வந்தாவளோ எல்லாத்துட்டும் சொல்லதுக்கு. சரி வாங்க, நம்ம இனி வீட்டுக்கு போவோம். பிள்ளை நல்லா தானே இருக்கா, வாங்க. என்ன திருஷா டிவி பார்த்துட்டு இருக்கா போலுக்கு? இல்லத்தா, நான் எழுதிட்டு இருக்கேன். காமெடிலாம் நல்லா பண்றிய? இல்லம்மா சும்மாதான். திருஷாலுக்கு நேரம் போகாது அப்படின்னு நம்ம ஊரை லைட்டா கொஞ்சம் சுத்தி காட்டக்கூடாதா? திருஷாலு இங்க நேரம் போவா மக்களே. ஆமா அத்தை, நேரம் போகுது. சும்மா அத்தான் கூடால போய் நம்ம தோப்பு தாத்தா வேலை பார்த்துட்டு இருப்பாவில, அந்த இடம்லாம் சும்மா போய் சுத்தி பார்த்துட்டு வரையல. சரி அத்தை, அப்ப நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். நீங்களும் வரீங்களா? எல்லாரும் சேர்ந்து போவோம். அம்மாவுக்கு இங்க வேலை இருக்கும்ல, நம்ம ரெண்டும் போவோம். இல்ல, எனக்கு வேலை எல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம். அம்மா நீங்க இட்லிக்கு மாவு அரைக்கணும்னு சொன்னீங்கல்ல? நான் எப்போ குரு சொன்னேன் உன்னிட்ட? சொன்னீங்கம்மா, நீங்க மறந்துருப்பீங்க. சரி, இன்னைக்கு பிரதோஷம்ல எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. கரெக்டாக 6 மணினா வீட்டுக்கு வந்துருங்க, நான் விளக்கு வைக்கணும் வீட்டில். சரிம்மா சரி. சரி அத்தை, நான் அப்போ கிளம்பிட்டு வரேன்.